உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. அது ஒரு சமஸ்கிருத பாவியத்தில் எழுதின நூல், அது ஒரு காவியம் போல எழுதின நூல். இப்போ அந்த புத்தகத்தில் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்டது. ஆனால் அது சம்பூராயர்கள் பெரிதாக ஒத்துழைக்காம போயிருக்கிறாங்க. அதனால இவர்கள் வேற வழி இல்லாமல் சம்பூராயர்கள் மீது படையெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த விஜயநகர அரசர்கள். சம்பூராயர்கள் இந்த எல்லை பகுதிகளை இவங்க பிடிக்கிறாங்கன்றதை தெரிந்து விஜயநகர அரசர்கள் மீது போரிட்டு அவர்களை வீழ்த்துறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க இங்கிருந்து. சம்பூராயரை பற்றி சோநாடு கொண்ட சம்பூராயன் அப்படின்னு ஒரு அரசனுடைய பெயர் அந்த கோயிலுடைய கல்வெட்டில் குறிப்பிடப்படுது. இப்போ இந்த சோநாடு கொண்ட சம்பூராயன் அப்படின்ற ஒரு அதிகாரி இந்த சம்பூராயருக்கு உட்பட்ட அந்த பகுதியை மீண்டும் வெற்றி கொண்டான் அப்படின்றது நினைவாகத்தான் அந்த கோயிலும் அந்த கல்வெட்டும் அந்த இடத்துல பதியப்பட்டிருக்குது. சம்பூராயருடைய படை வீரர்களும் விஜயநகர அரசர்களுடைய படை வீரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாளால சண்டையிட்டாங்க. அந்த போர்ல வெட்டி வீழ்த்தப்பட்ட மனிதர்களுடைய தலைகள் இந்த பனைமரத்திலிருந்து விழுந்து ஓடுற பனம்பழம் எப்படி உருண்டு ஓடுமோ அது போல வெட்டுப்பட்ட மனிதர்களுடைய தலைகள் உருண்டு ஓடுது. அந்த போரினுடைய இறுதியில தாம் தோத்து போயிடுவோம் அப்படின்றத உணர்ந்த அந்த சம்பூராய படை வீரர்கள் குதிரையினுடைய கண்களை எல்லாம் கட்டிக்கினேன், அவங்களுடைய கண்களையும் கட்டிக்கினேன். அந்த பள்ளத்தில் விஜயநகர படை வீரர்கள், விஜயநகர அரசர்கள் கண் முன்னாடியே ஆயிரக்கணக்கான வீரர்கள் அந்த பள்ளத்தில் விழுந்து இறந்து போனாங்க. அதனால தான் அந்த பள்ளத்துக்கு பேரு குதிரை பஞ்சாம் பள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. விஜயநகர அரசு, தெலுங்கர்களுடைய அந்த அரசு இங்கே உருவானது. அதுக்கு பிறகு இன்று வரை தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் அரசர்களுடைய ஆட்சி நடைபெறவில்லை அப்படின்றது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் சோகம், தமிழர்களுக்கு நடந்த ஒரு மாபெரும் அநீதி. 1363 விழுந்த ஒரு தமிழ் அரசு இன்று வரை தமிழ்நாட்டில் எழவே இல்லை அப்படின்றது தான் வரலாறு. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நமது நிகழ்ச்சியில் தொடர்ந்து சம்பூராயர் வரலாற்றை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பல நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்குமே பல நிகழ்வுகளை பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் முனைவர் அமுல்ராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். தொடர்ந்து சம்பூராயர் பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டே வரும். அவங்களோட சம்பூராயருடைய போர்க்களம் எப்படி இருந்தது? சம்பூராயர்கள் காலத்துல ஒரு மிக முக்கியமான 2 போர் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த போர் ஏன் நடந்தது, எதனால் இந்த போர் நடக்க வேண்டிய சூழல் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சம்பூராயர் அரசில் கடைசியாக 3ஆம் ராஜநாராயண சம்பூராயர் தான் கடைசி அரசர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்றது 1357, 58 இந்த காலங்களில் அடுத்தடுத்து அவங்க 2 பேரும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு கல்வெட்டுக்கள் தெரிவிக்குது. அதாவது 1357, 58 அடுத்தடுத்து 2 பேருமே ஆட்சிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி 1ஆம் ராஜநாராயண சம்பூராயர் ஆட்சியில் இருக்கிறார். இந்த காலங்களில் மதுரையில் ஒரு பக்கம் 1330களிலிருந்தே மாளிகாபூருடைய படையெடுப்பு, அவருடைய படையெடுப்பினால் மதுரை இங்கிருந்த தமிழ் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளானது, கோயில்கள் சூறையாடப்பட்டது, இதெல்லாம் நடந்தது ஒரு பக்கம். இந்த தருணத்தில் இவங்க வட தமிழ்நாட்டில் சம்பூராயர்களுடைய ஆட்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆந்திரா, அந்த பகுதியில் போனோம்னா ஆந்திராவில் அந்த பகுதியில் இருந்த அரசுகளையும் இந்த சுல்தான்கள் வீழ்த்திட்டு வராங்க. அங்கேயும் ஒரு நிலையான ஆட்சி இல்லை. அப்போ இப்படி தென் தமிழகமே ஒரு பெரும் இன்னலுக்கு ஆளாகுது. ஒரு நிலையான அரசு இல்லாத இந்த தருணத்தில் ஆந்திராவினுடைய துங்கபத்ரை நதிக்கரையில் அங்கிருந்த அரசர்கள், குறிப்பாக அரிகரர், புக்கன் அப்படின்னு 2 பேர் அண்ணன் தம்பி, இவர்கள் ஒரு இவங்க ஒரு திட்டமிடுறாங்க. என்னன்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் இந்த வேற்று மதத்தை சார்ந்த டெல்லியிலிருந்து வந்த அந்த சுல்தான்களை நம்ம விரட்டி அடிக்கணும். அப்படி விரட்டி அடித்தாதான் தென் தமிழ்நாட்டில் ஒரு அமைதியை கொண்டுன்னு வர முடியும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதுக்காக 1336 அந்த துங்கபத்ரை நதிக்கரையில் ஒரு அரசை உருவாக்குறாங்க. அந்த அரசு தான் விஜயநகர அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஜயநகர அரசு பின்னாடி விஜயநகர பேரரசாக மாறுது.
இப்போ இந்த விஜயநகர அரசை 1336 ஹரிஹரர் புக்கன் அப்படின்னு 2 பேர் சகோதரர்கள் அந்த அரசை உருவாக்குறாங்க. அதை வந்து தொடங்கி வைத்தவர் வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு சிருங்கேரி மடத்தினுடைய மடாதிபதி, ஒரு முனிவர். அவர் தான் இந்த அரசை உருவாக்குறார். இந்த அரசு ஏன் உருவாகுது அப்படின்னு சொன்னால், மதுரையில் இருக்கிற சுல்தான்களை விரட்டி அடிப்பதற்காக உருவாகுது. இப்போ இந்த அரசை உருவாக்கிட்டு இவர்கள் மதுரையை நோக்கி பயணம் போகிறாங்க சுல்தான்களை விரட்டுவதற்காக. அப்போ அதனால தான் அந்த அரசுக்கு விஜயநகர அரசு, அதாவது விஜயம் அப்படின்னா பயணம்னு அர்த்தம். இப்போ பயணம் எதுக்காகனா மதுரையில் இருக்கிற சுல்தான்களை விரட்டி அடிப்பதற்காக. விஜய அப்படின்றதுக்கு விஜயம் அப்படின்னா பயணம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வெற்றி அப்படின்றதும் ஜெயம், விஜயம், அது வெற்றி அப்படின்றதும் ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் இவர்கள் மதுரையை நோக்கிய ஒரு படையெடுப்பை தான் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி மதுரையை நோக்கி அவர்கள் போகும்போது தனித்து போய் சுல்தான்களை வீழ்த்துறது அப்படின்றது அவர்களுக்கு ஒரு மிக பெரும் ஒரு சவாலாக இருந்திருக்குது. அதனால் இவர்கள் வந்து ஒரு திட்டமிட்டு, அப்போ இந்த விஜயநகர அரசில் இங்கே இருக்கிற சைவ வைணவத்தை பின்பற்றக்கூடிய அரசர்களை எல்லாம் நாம் வந்து இணைச்சிக்கின்னு அதன் பிறகு போய் சுல்தான் மேலே படையெடுத்து போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு புக்கர் வந்து ஒரு ஆலோசனையை சொல்கிறார். அந்த ஆலோசனையின்படி இங்கே இருக்கிற சைவ வைணவத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்கள் அப்படின்னு சொல்கிற அந்த இந்து அரசர்களை எல்லாம் இவர்கள் வந்து ஒன்று சேர்த்து ஒரு பெரிய கூட்டமைப்பாக உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படி ஈடுபடும் போது இங்கே வட தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான அரசர்களாக சம்புவராயர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ சம்புவராயர்களை இவர்கள் அணுகி விஜயநகர அரசில் இணையறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையை இவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு சம்புவராய அரசர்கள் உடன்படலை. இது ஏன் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் ஒரு பெரும் மர்மமாகவே இன்று வரை இருக்குது அப்படின்னு வரலாற்று ஆய்வறிஞர்கள் தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை சம்புவராய மன்னர்கள் அந்த சுல்தான்களுடைய அந்த காலங்களில் கூட நேரடியாக சுல்தான்களை எதிர்த்தும் இவங்க சண்டை போடலை. பாண்டியர்களுக்கு ஆதரவாக சுல்தான்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர்கள் ஒரு தனி ஒரு எல்லை பகுதியில் வட தமிழ்நாட்டில் குறிப்பாக படைவீட்டை தலைநகரமாக கொண்டு ஒரு சிறிய பகுதியில் ஆட்சி செய்கிறாங்க. யாரோடையும் இவங்க வந்து சண்டை போர் செய்யலை. அதே நேரம் யாருக்கு ஆதரவாகவும் இவர்கள் வந்து போகவும் இல்லை. அப்போ என்ன வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்கன்னா, இவர்கள் சோழருக்கு பிறகு ஒரு அரசை நிறுவி அந்த அரசினுடைய பொருளாதார வளங்களை மேம்படுத்துவது, மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது, அரசை வந்து பாதுகாக்கிறது, இந்த நோக்கத்தின் அடிப்படையில் சம்புவராயர்கள் வேறு எதன் மீதும் கவனம் செலுத்தலை. அப்படி தான் அவங்க இருந்திருக்கணும். ஆனால் இந்த விஜயநகர அரசு வந்தபோது கூட இவர்களை அணுகி ஆதரவு கேட்டப்போ இவங்க மறுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, யாருடையும் உடன்படிக்கை செய்து கொள்ளாமல் தன்னுண்டு தன் வேலை உண்டுன்ற மாதிரி தன்னுடைய நாடு, தன் நாட்டு மக்கள், தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றுவது அப்படின்ற அந்த அடிப்படையில் சம்புவராயர்கள் விலகி இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் இந்த விஜயநகர அரசு சம்புவராயர்களை வென்று தன்னுடைய படையில் சேர்த்து கொண்டு பிறகு மதுரையை நோக்கி போனால் மட்டும்தான் சுல்தான்களை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு இவங்க வந்து ஆளாக்கப்படுறாங்க. அதை நம்ம கற்பனையாக சொல்லலை. இந்த போர் குறித்து கம்பனனுடைய மனைவி கங்காதேவி அப்படின்ற அந்த அம்மா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தினுடைய பேர் மதுரா விஜயம் அப்படின்னு. இந்த கம்பனன் யார் அப்படின்னு சொன்னால், ஹரிஹரர் புக்கன் அப்படின்னு 2 பேர் அண்ணன் தம்பிகள் சொன்னார். இந்த புக்கனுடைய மகன் தான் இந்த கம்பனன் அப்படின்னு. இந்த கம்பனன் தான் தமிழ்நாட்டின் மீது சம்புவராயர்களோடு வந்து அந்த உடன்படிக்கை பேசினது, சம்புவராயர்கள் மீது படையெடுப்பு செய்யும் போதெல்லாம் இங்கே வந்த படை தளபதி தான் இந்த கம்பனன். அவருடைய மனைவி தான் இந்த கங்காதேவி. இவங்க வந்து இந்த 1357 58 இந்த காலங்களில் எழுதின புத்தகம் தான் அந்த மதுரா விஜயம் அப்படின்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் தான் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு சமஸ்கிருத பாவியத்தில் எழுதின நூல், அது ஒரு காவியம் போல எழுதின நூல். இப்போ அந்த புத்தகத்தில் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம் செய்யப்பட்டது. ஆனால் அது சம்புவராயர்கள் பெரிதாக ஒத்துழைக்காமல் போயிருக்கிறாங்க.
அதனால் இவர்கள் வேற வழி இல்லாமல் சம்பூராயர்கள் மீது படையெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்த விஜயநகர அரசர்கள். அவங்க வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயக்கர்கள். இப்போ இவர்களுடைய முதல் தமிழ்நாட்டின் மீதான அந்த முதல் படையெடுப்பு எப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு 1350களில் இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது இந்த முதலாம் ராஜநாராயண சம்பூராயர் காலத்திலேயே இது நடந்திருக்குது. இப்போ அந்த காலங்களில் இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து சின்ன சின்ன பகுதிகளில் ஊடுருவி இருக்கிறாங்க. உதாரணமாக செங்கை அண்ணா மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆவூர் அந்த பகுதியில், திருவண்ணாமலை மாவட்டம் அந்த காலங்களில் வந்து வீரவல்லாளனுடைய ஆட்சி நடந்த காலம். வீரவல்லாளனை இதே விஜயநகர அரசர்கள் தான் கொள்றாங்க. அதுக்கு பிறகு அந்த பகுதிகளை எல்லாம் இவர்கள் வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. அதே போல் செங்கை அண்ணா மாவட்ட பகுதிகளை கைப்பற்றியிருக்கிறாங்க. சென்னையில் திருவொற்றியூர், பொன்னேரி இந்த பகுதியிலெல்லாம் கைப்பற்றியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சம்பூராயர்களுடைய எல்லை பகுதிகள், அவங்க ஆட்சிக்குட்பட்ட எல்லை பகுதிகள். உள்ளே வர முடியல. 1350 53 54 வரை இதெல்லாம் நடந்திருக்குது. பிறகு சம்பூராயர்கள் இந்த எல்லை பகுதிகளை இவங்க பிடிக்கிறாங்கன்றதை தெரிந்து விஜயநகர அரசர்கள் மீது போரிட்டு அவர்களை வீழ்த்துறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க இங்கிருந்து. அது வந்து குறிப்பாக ஒரு 1353 54 இந்த காலங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் வட்டத்தில் இருக்கிற வடமாதிமங்கலம், அது வடமகாதேவி மங்கலம்னு, இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் வடமாதிமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஈஸ்வரர் கோயில் இருக்குது, மகாதேவி ஈஸ்வரர் அப்படின்னு. அந்த கோயிலினுடைய கல்வெட்டில் சம்பூராயரை பற்றி சோநாடு கொண்ட சம்பூராயன் அப்படின்னு ஒரு அரசனுடைய பெயர் வந்து அந்த கோயிலுடைய கல்வெட்டில் குறிப்பிடப்படுது. இப்போ இந்த சோநாடு கொண்ட சம்பூராயன் அப்படின்ற ஒரு அதிகாரி இந்த சம்பூராயருக்கு உட்பட்ட அந்த பகுதியை மீண்டும் வெற்றி கொண்டான் அப்படின்றது நினைவாகத்தான் அந்த கோயிலும் அந்த கல்வெட்டும் அந்த இடத்துல பதியப்பட்டிருக்குது. அப்போ இந்த விஜயநகர அரசர்களை இவர்கள் விரட்டி அடித்து மீண்டும் அந்த ஊரை நிறுவி அப்போ தான் அந்த ஊர் வந்து அஞ்சினான் புகலிடமாக நிறுவி இருக்கிறாங்க. அந்த கோயிலை கட்டி அந்த கோயில் கல்வெட்டில் தான் இந்த சோநாடு கொண்ட சம்பூராயன் அப்படின்னு வருது. அதே போல் 50 53 வரை விஜயநகர அரசருடைய உதாரணமாக கம்பனனுடைய கல்வெட்டு, கம்பனனுடைய மகன் வீரசாயனன் அப்படின்னு பேர், அவருடைய கல்வெட்டுக்கள் எல்லாம் கிடைக்குது. இந்த செங்கை அண்ணா மாவட்டம், திருவண்ணாமலை, திருவொற்றியூர், பொன்னேரி இந்த பகுதிகளில் கிடைக்குது. அதுக்கு பிறகு 53 54க்கு பிறகு அவர்களுடைய கல்வெட்டு எதுவும் தமிழ்நாட்டில் கிடைக்கல. அப்போ ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மீண்டும் சம்பூராயர்கள் இந்த நிலப்பகுதியை கைப்பற்றிட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. அதுக்கு பிறகு இந்த விஜயநகர அரசருடைய கல்வெட்டுக்கள் எப்போ கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி தான் இந்த 50களிலிருந்து 53 54 காலங்களில் விரிஞ்சிபுரத்தில் ஒரு போர் நடைபெற்று இருக்கணும் அப்படின்னு கருதுகிறாங்க. இந்த விரிஞ்சிபுரம் அப்படின்றது வேலூர்லேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஊர் விரிஞ்சிபுரம், குடியாத்தத்துக்கு முன்னாடி. அது வந்து பாலாற்றங்கரைக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கிற ஊர் விரிஞ்சிபுரம். இந்த விரிஞ்சிபுரத்தில் தான் சம்பூராயர்கள் காலத்தில் வழித்துணை நாயனார் அப்படின்ற ஒரு சிவன் ஆலயத்தையும் அவங்க வந்து எழுப்பியிருந்தாங்க. விரிஞ்சிபுரம் சம்பூராயருடைய இன்னொரு துணை தலைநகரமாகவும் இருந்திருக்குது. அங்கே தான் இந்த போர் நடந்திருக்கணும் அப்படின்னு கருதுகிறாங்க. அந்த போரில் தான் இவர்கள் இந்த வீரசாயனனையும் கம்பனனையும் வீழ்த்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போரில் அவங்க தோற்ற பிறகு அங்கிருந்து கர்நாடகாவை நோக்கி ஒரு படை போயிருக்குது. அதாவது விஜயநகர அரச படை கர்நாடகாவை நோக்கி போய் கர்நாடகாவுடைய முள்பாகலு அப்படின்ற இடம், இந்த முள்பாகலு அப்படின்றது கர்நாடகாவில் இன்றைக்கு இருக்கிற கோலார் மாவட்டத்தில் அந்த பகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கோலார், முள்பாகலு இதெல்லாம் அந்த பகுதிகளில் இந்த 13 14ஆம் நூற்றாண்டுகளில் தமிழர்கள் பெரும்பாலான மக்கள் அங்கே போய் குடிபெயர்ந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் தான் அவங்க அங்கே போய் குடிபெயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் இந்த வரலாற்று அடிப்படையில் பார்க்கலாம். இப்போ இங்கே போய் பிறகு இவர்கள் அங்கிருந்து ஒரு முகாம் அமைச்சு மீண்டும் சம்பூராயர்கள் மீது எப்போ படையெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு நீண்ட காலம் அங்கே தங்கியிருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் மதுரா விஜயம் அந்த புத்தகம் குறிப்பிடுது. அப்போ தான் அந்த குமார கம்பனன்
அவனுடைய தந்தை புக்கன் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. நீங்கள் சம்பூராயர்களை அவ்வளவு எளிதாக வெற்றி கொள்ள முடியாது. அவர்கள் மிக பெரும் போர் வீரர்கள், மிகச்சிறந்த வில் வீரர்கள். அதனால் அவங்கள உடனடியாக வெற்றி கொள்ள முடியாது. அதுக்கு சில வியூகங்களை நீங்கள் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சில போர் வியூகங்களை சொல்கிறாரு. என்னன்னு சொன்னால், சம்பூராயருடைய அந்த ஆட்சி பரப்பில் நேரடியாக அவர்களுடைய தலைநகரத்தில் போய் நீங்கள் சண்டையிடுவதை காட்டிலும் அவர்களுடைய எல்லைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஆட்சி பகுதியை நீங்கள் கைப்பற்றணும். இப்போ உதாரணமாக சென்னை இருக்குது அப்படின்னு சொன்னால், சென்னையுடைய தலைநகர மையமாக இன்றைக்கி சென்னை இருக்குது, அல்லது பாரிஸ் கார்னர் அப்படின்ற அந்த பகுதி, அல்லது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அந்த பகுதி இருக்குன்னா, நீங்கள் நேராக போய் அங்கே சண்டையிடக்கூடாது. அப்போ எப்படி சண்டையிடணும்னா, முதல்ல சென்னையுடைய 4 பகுதிகள், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்ற அந்த பகுதிகளில் அங்கிருந்து ஒவ்வொரு பகுதியினுடைய திசைகளிலிருந்து எல்லையிலிருந்து உள்ளே வரணும்ன்றான். இப்போ உதாரணமாக சென்னை இன்றைக்கி தாம்பரத்தில் தொடங்குதுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். அப்போ தாம்பரத்திலிருந்து நீங்கள் ஒரு பக்கம் வரணும், இன்னொரு பக்கம் பூந்தமல்லியிலிருந்து தொடங்கினா அங்கிருந்து நீங்கள் மெல்ல மெல்ல வரணும், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பொன்னேரி அல்லது திருவொற்றியூர்ல இருந்ததுன்னா அங்கிருந்து வரணும். இப்படி மெல்ல மெல்ல எல்லைகளிலிருந்து பிறகு நேராக போய் அவங்களுடைய அந்த கோட்டையை முற்றுகையிடுறது, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு வியூகம் வகுக்கிறார். அந்த அடிப்படையில் கம்பணனும் வீரசாயனனும் பல ஆண்டுகள், அதாவது 54 ஏறத்தாழ 58 வரை, 52லே சொல்கிறாங்க, 52லேருந்தே இந்த பணிகளை அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. 52லேருந்து 7 ஆண்டுகள் இங்கே இந்த விஜயநகர படை இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. மெல்ல மெல்ல சம்பூராயருடைய எல்லை பகுதிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இவர்கள் கைப்பற்றி ஒரு கட்டத்தில் தான் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்த பிறகு நேரடியாக இவர்கள் 2வது போரை நிகழ்த்துறாங்க. இந்த 2வது போர் அதே விரிஞ்சிபுரம், காஞ்சிபுரம் இந்த பகுதியிலெல்லாம் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு இந்த விரிஞ்சிபுரம், காஞ்சிபுரம் அந்த பகுதிகளில் இது எப்போ நடந்ததுன்னா 1362 இந்த போர் நடந்திருக்குது. அங்கே சம்பூராயர்களுடைய அந்த படைகள் விரிஞ்சிபுரம் போரில் மிக கடுமையாக யுத்தம் நடத்துகிறாங்க. 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் சண்டை நடக்குது. அந்த பெரும் சண்டைக்கு பிறகு சம்பூராயர்களுடைய படை அங்கிருந்து பின்வாங்கி அவர்களுடைய நிரந்தரமான தலைநகரமான படைவீட்டை போய் அடையுது. போய் காஞ்சிபுரத்தை கைப்பற்றிடுறாங்க விஜயநகர அரசர்கள், விரிஞ்சிபுரத்தையும் கைப்பற்றுறாங்க. அடுத்து அங்கிருந்து நேராக படைவீட்டை நோக்கி அவர்களுடைய படை போகுது. இந்த 62 இந்த ஆண்டில், 63 இந்த ஆண்டில் தான் இந்த 1362 1363 இந்த காலங்களில் தான் இந்த போர் நடந்திருக்குது. அப்போ படைவீட்டில் இவர்கள் முகாம் அமைச்சு மிகப்பெரிய அளவில் சண்டையை அங்கே நடத்தியிருக்கிறாங்க. அது ஏறத்தாழ ஒரு 4 6 7 மாதங்கள் வரை இந்த யுத்தம் நடந்திருக்குது அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த படைவீட்டு போரை பற்றி மிகப்பெரிய அளவில் மதுரா விஜயம் குறிப்பிடுது. அதாவது படைவீட்டில் இந்த விஜயநகர அரசர்களுக்கும் சம்பூராயர்களுக்கும் எப்படி போர் நடந்தது அப்படின்னா, சில இடங்களில் அந்த கங்காதேவி சொல்கிறத நான் சொல்கிறேன். படைவீடு முற்றிலுமாக 4 பக்கமும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு ஊர் அப்படின்னு நம்ம தொடக்கத்திலே சொன்னோம். ஏறத்தாழ 2500 அடி உயரமான மலைகளை கொண்டது. அப்போ அந்த மலைகள்ல எல்லாம் அந்த காலத்திலேயே மக்கள் குடியேற்றங்கள் இருந்திருக்குது. ஏன்னா அந்த மலையில தான் சம்பூராயருடைய அந்த கடைசி புகலிடமா அந்த மலை அரண் இருக்குது. அதை சுற்றிலும் மலையிலேயே மலைவாழ் மக்களுடைய குடியிருப்புகள் அந்த காலத்தில் இருந்திருக்குது. இப்போ இவர்கள் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பூராயருடைய தரையில் இருந்த கோட்டையை முற்றுகையிட்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, பெரிய கோட்டை சின்ன கோட்டை அப்படின்னு சொல்லி, அகக்கோட்டை புறக்கோட்டைன்னு. அதையெல்லாம் இவர்கள் முதல்ல கைப்பற்றுறாங்க. அங்கிருந்த வீரர்களை எல்லாம் கொல்றாங்க. அந்த போர்க்கள காட்சியை இந்த கங்காதேவி அந்த அம்மா எழுதுறாங்க. அதாவது ஒரு பனைமரத்தில் பழுத்த பனம்பழங்கள் மரத்திலிருந்து கீழே விழுந்து உருண்டு ஓடனா எப்படி இருக்குமோ அதுபோல சம்பூராயருடைய படை வீரர்களும் விஜயநகர அரசர்களுடைய படை வீரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாளால் சண்டையிட்டாங்க. அந்த போரில் வெட்டி வீழ்த்தப்பட்ட மனிதர்களுடைய தலைகள் இந்த பனைமரத்திலிருந்து விழுந்து ஓடுற பனம்பழம் எப்படி உருண்டு ஓடுமோ அதுபோல் வெட்டுப்பட்ட மனிதர்களுடைய தலைகள் உருண்டு ஓடிச்சு அப்படின்னு எழுதுகிறாங்க. அதே போல் அந்த போர்க்களத்தில்
வாளால் வெட்டப்பட்ட கைகள் கால்கள் எல்லாம் வெட்டி அது அந்த கமண்டல நதி, இப்போவும் படைவீட்டில் கமண்டல நதின்னு ஒரு ஆறு ஓடுது, அந்த நதியில் போய் அந்த கையும் காலும் வெட்டுப்பட்டதெல்லாம் மிதந்துன்னு போகுது. அந்த வெட்டுப்பட்ட கை கால் மிதந்துன்னு போகிறத பார்த்துட்டு பாம்புகள் அப்படின்னு நினச்சி பெரிய பெரிய கழுகுகள் பருந்துகள் அதை போய் தூக்குது. அப்போ தூக்க முடியாமல் அதை தண்ணியில் போட்டுட்டு அது பறந்து போகுது அப்படின்லாம் அந்த அம்மா எழுதுகிறாங்க. அப்போ இந்த போர் எவ்வளவு கொடுமையாக நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பனம்பழம் உருண்டு ஒன்றா எப்படி போதுமோ அப்படி மனிதர்களுடைய தலைகள் வெட்டப்பட்டிருக்குது. அந்த கமண்டல நதியில் ரத்த ஆறு ஓடி இருக்குது. மனிதர்களுடைய கைகால்கள் வெட்டப்பட்டதெல்லாம் அதில் மிதந்து போயிருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த விஜயநகர படை வீரர்கள் மூங்கிலால் ஆன ஒரு எரி அம்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மூங்கிலில் ஒரு பெரிய வில்லை உருவாக்கி அதில் எரி பந்தத்தை கொளுத்தி அதை அங்கிருந்த மலைகளை நோக்கி வீசியிருக்கிறாங்க. அதெல்லாம் அங்கிருந்த குடிசைகள் மேலே பட்டு குடிசைகள் எல்லாம் பற்றி எரிஞ்சிருக்குது. அந்த குடிசைகள் எல்லாம் பற்றி எரிகிற அந்த காட்சியை கங்காதேவி எழுதுகிறாங்க. இந்த போரில் விஜயநகர அரசர்கள் வெற்றி பெறுவாங்க என்பதற்கு ஒரு முன் சொல்கிற மாதிரி இவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு எப்படி ஆரத்தி எடுப்பாங்களோ அதுபோல் படைவீட்டில் இருந்த அந்த மலைகளில் இருந்த குடிசைகள் பற்றி எரிகிற காட்சி வெற்றி பெற்ற அந்த விஜயநகர அரசர்களுக்கு ஒரு ஆரத்தி எழுப்புது போல இருந்தது அப்படின்னு எழுதுகிறாங்க. அதே போல் அந்த கடைசி யுத்தம் மலைகளில் அந்த ராஜகம்பீரன் மலையில் தான் நடந்திருக்குது. அப்போ அந்த மலையில் நடக்கிற அந்த யுத்தத்தை சொல்லும்போது சம்புராயர் அரசர்கள் வாளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி கொண்ட அந்த காட்சியை ஒரு வானத்தில் இடித்தால் அது எவ்வளோ சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி கேட்டது. அதனால் அந்த ராஜகம்பீரன் மலையில் இருந்த பாறைகள் எல்லாமே அதிர்ந்து அதெல்லாம் இந்த இடி சத்தம் போல் அந்த பாறைகள் அதிர்ந்தது அப்படின்லாம் அந்த அம்மா பதிவு செய்கிறாங்க. கடைசி யுத்தம் அந்த ராஜகம்பீரன் மலையின் மீது இருந்த அந்த கோட்டையில் தான் நடந்திருக்குது. அந்த கோட்டையில் சம்புராயருடைய படை வீரர்களும் விஜயநகர அரசருடைய படை வீரர்களும் சுற்றி நின்று மிகப்பெரிய அளவில் போரை நடத்தியிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் இறந்திருக்கிறாங்க. அந்த போரினுடைய முடிவில் அந்த கோட்டைக்குள்ளிருந்து கடைசியாக சம்புவராயன், அது 2ஆம் ராஜநாராயண சம்புவராயர் தான் அந்த போரில் ஈடுபட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வெளியில் வந்தார். அப்படி வெளியில் வந்தபோது விஜயநகர படை வீரர்கள் எல்லாம் அவரோட சண்டை போடுறதுக்கு நீனு போட்டி போட்டாங்களாம். ஆனால் அந்த அம்மா கங்காதேவி எழுதுகிறாங்க, ஆனால் குமாரகம்பனன் இல்லை, அவன் ஒரு மாபெரும் வீரன், அதனால் அந்த வீரனிடம் இன்னொரு வீரன் நான் தான் சண்டையிடணும், நீங்கள் யாரும் சண்டையிட வேணான்னு சொல்லி கட்டளையிட்டுட்டு குமாரகம்பனனும் அந்த 2ஆம் ராஜநாராயண சம்புவராயரும் நேருக்கு நேராக வாளால் மிகப்பெரும் ஒரு யுத்தத்தை நடத்தினாங்க. பல மணி நேரமாக நடந்த அந்த யுத்தத்தினுடைய முடிவில் குமாரகம்பனன் சம்புவராயனுடைய வயிற்றில் அந்த வாளை சொருகி அவரை வானுலகம் அனுப்பி வைத்தார் அப்படின்னு கங்காதேவி எழுதுகிறாங்க. ஆனால் சில குறிப்புகள் சம்புவராயரை குமாரகம்பனன் கொல்லவில்லை, அவரை வெற்றி கொண்டு சிறை கைதி போல அவரை கைது செய்து அழைத்துன்னு வந்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் கங்காதேவி வாளால் அவர் குத்தி வானுலகத்துக்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்கிற செய்தியையும் நம்ம பொய் அப்படின்னு புறந்தள்ள முடியாது. ஆனால் இறுதியாக சம்புவராயருக்கும் அந்த குமாரகம்பனனுக்குமான போர் அங்கே தான் முடிவுக்கு வந்திருக்குது. இப்போ அந்த கோட்டைக்கு பின்னால் ஒரு 2500 அடி அந்த உயரமான அந்த மலைக்கு கீழே ஒரு பெரிய பள்ளம் கோட்டைக்கு பின்னாடி இருக்குது. அந்த பள்ளத்துக்கு பேர் இன்று வரை படைவீட்டில் இருக்கிற மக்களால் வாய் வழியாக சொல்லப்படுறது குதிரை பாய்ந்தான் பள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குதிரை பாய்ந்தான் பள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பகுதி மக்கள்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. படைவீடு பற்றியும் சம்புராய மன்னர்கள் பற்றியும் வாய் வழியாக நிறைய கதைகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம வாய்மொழி வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாய்மொழி வரலாறு அப்படின்றது மக்கள் கடந்த கால நிகழ்வுகளை கதைகளாக உருவாக்கி வைப்பாங்க. அந்த கதைகளாக உருவாக்கி சொல்கிறதையும் நம்ம பொய் அப்படின்னும் முற்றிலுமாக புறந்தள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத படிக்க தெரியாத மக்கள் அவர்கள் காலத்தில் அல்லது கடந்த கால வரலாறுகளை
இப்படி கதைகளாகவும் பாடல்களாகவும் எழுதி வைக்கிறது, பாடல்களாகவும் கதைகளாகவும் பாடி வைக்கிறது அப்படின்றது ஒரு மரபு. அதுதான் வாய்மொழி கதைகள், வாய்மொழி பாடல்கள், நாட்டார் பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த மக்கள் அந்த குதிரை பாஞ்சான் பள்ளத்துக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த கோட்டையை கட்டின ராஜன் கடைசி காலத்தில் இந்த கோட்டையில் சண்டை போடும்போது சண்டையினுடைய முடிவில் தான் தோற்றுருவோம் அப்படின்றத தெரிஞ்சப்போ அங்கிருந்த படை வீரர்களுக்கெல்லாம் ஒரு கட்டளை பிறப்பிச்சான். என்னன்னு சொன்னால், இந்த போரில் நம்ம ஒரு வேளை தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த நிலை வந்தால் இந்த படை வீரர்கள் யாரும் எதிரியினுடைய கையில் நம்ம அகப்படக்கூடாது. அதனால் எல்லாரும் இந்த குதிரை அதாவது எல்லாரும் இந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆழமான பள்ளத்தில் குதிரையினுடைய கண்களை எல்லாம் கட்டிக்கின்னு, படை வீரர்களும் தங்களுடைய கண்களை கட்டிக்கின்னு அந்த பள்ளத்தில் விழுந்து மாண்டு போகணும், இறந்து போகணும் அப்படின்னு அந்த அரசன் கட்டளையிட்டான். அந்த கட்டளைக்கு ஏற்ப அந்த போரினுடைய இறுதியில் தாம் தோற்று போயிடுவோம் அப்படின்றத உணர்ந்த அந்த சம்புராய படை வீரர்கள் குதிரையினுடைய கண்களை எல்லாம் கட்டிக்கினே, அவங்களுடைய கண்களையும் கட்டிக்கினே அந்த பள்ளத்தில் விஜயநகர படை வீரர்கள், விஜயநகர அரசர்கள் கண் முன்னாடியே ஆயிரக்கணக்கான வீரர்கள் அந்த பள்ளத்தில் விழுந்து இறந்து போனாங்க. அதனால தான் அந்த பள்ளத்துக்கு பேர் குதிரை பாஞ்சான் பள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ம முற்றிலும் பொய் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா மக்கள் கடந்த கால நிகழ்வுகளை இப்படியான ஒரு வாய்மொழி கதைகளாக, பாடல்களாக பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்படி அந்த கடைசி யுத்தம் என்பது அந்த ராஜகம்பீரன் மலை மீது இருந்த கோட்டையில் தான் முடிவுக்கு வந்திருக்குது. அத்தனை படை வீரர்களும் அந்த பள்ளத்தில் விழுந்து மாண்டு இருக்கிறாங்க. அரசர் வாளால் வீழ்த்தி கொல்லப்பட்டார் அப்படின்னு மதுரா விஜயம் சொல்லுது. ஒரு பெரும் மாபெரும் ஒரு தமிழ் அரசாக தமிழ்நாட்டினுடைய இடைக்காலத்தில், அதாவது 1257 தொடங்கி 1263 வரை ஒரு மிக பெரும் தமிழ் பேரரசாக பிற்கால சோழ பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மண்ணை, வட தமிழ்நாட்டை குறிப்பாக எல்லையில் நின்று காவல் காத்த ஒரு மாவீரர்களாக இருந்த தமிழ் பேரரசான இந்த சம்புவராய மன்னர்களுடைய ஆட்சி இப்படித்தான் முடிவுக்கு வந்தது. 1363 இவர்களுடைய ஆட்சி வீழ்ந்ததுக்கு பிறகு இங்கே நேரடியாக விஜயநகர அரசு என்கிற அந்த தெலுங்கு மன்னர்களுடைய ஆட்சி இங்கே வந்தது. அந்த தெலுங்கு குமார கம்பனனுடைய ஆட்சியின் கீழே சம்புவராயர்கள் ஏறத்தாழ 63க்கு பிறகு 1379 வரை அவர்களுக்கு கட்டுப்பட்ட அரசர்களாக இங்கே ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றதுக்கான கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்குது. உதாரணமாக இந்த குமார கம்பனன் 1374 இறந்து போகிறார். அதுக்கு பிறகு அவருடைய மகன் வீரசாயனன் ஆட்சி பொறுப்பில் வராரு. இந்த விஜயநகர அரசினுடைய அமைச்சர்களாக, படை தளபதிகளாக சோமய தண்டநாயகன் அப்படின்னு ஒரு அமைச்சர், அவர் மிக முக்கியமானவர். அவருக்கு சம்புவராய ஸ்தாபனாச்சாரியார் அப்படின்னே பட்டம் உண்டு. அதாவது சம்புவராயருடைய அரசை ஸ்தாபனம் செய்தவர் மீண்டும் அப்படின்ற பட்டம் உண்டு. அதே போல் சாலுவ மங்கு அப்படின்னு ஒரு அமைச்சர். இந்த 2 பேரும் விஜயநகர அந்த படையெடுப்பில் மிக முக்கியமாக பங்காற்றியவர்கள். சோமய தண்டநாயகன் படைவீடு பக்கத்தில் சோமந்தாங்கல் அப்படின்னு ஒரு ஊரே இருக்குது. அது சோமையன் தாங்கல் அப்படின்ற ஊர் தான் இன்றைக்கி அது சோமந்தாங்கல் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கே சோமய தண்டநாயகனுடைய நினைவாக ஒரு சிவனாலயம் எழுப்பப்பட்டிருக்குது. அதே போல் திருவண்ணாமலை, ஆவூர் அந்த பகுதிகளில் சோமநாதபுரம், சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அவருடைய பெயரால் ஊர் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இன்னொரு மிக முக்கியமான அமைச்சர் சாலுவ மங்கு. இந்த 2 பேருக்கும் சம்புவராய அரசு ஸ்தாபனாச்சாரியர் அப்படின்ற பட்டமே அவர்களுக்கு உண்டு. இப்படித்தான் ஒரு மாபெரும் தமிழ் அரசாக இருந்த சம்புவராயருடைய அரசு வீழ்ந்தது. அதுக்கு பிறகு நேரடியாக விஜயநகர அரசு, தெலுங்கர்களுடைய அந்த அரசு இங்கே உருவானது. அதுக்கு பிறகு இன்று வரை தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் அரசர்களுடைய ஆட்சி நடைபெறவில்லை அப்படின்றது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் சோகம், தமிழர்களுக்கு நடந்த ஒரு மாபெரும் அநீதி. 1363 வீழ்ந்த ஒரு தமிழ் அரசு இன்று வரை தமிழ்நாட்டில் எழவே இல்லை அப்படின்றது தான் வரலாறு. சம்புவராயருடைய போர்கள் பற்றி இவ்வளோ தெளிவாக நம்ம நேயர்களுக்கு சொன்னதுக்கு நன்றி. நன்றி.
சம்பூராயர்கள் ஆட்சிக்கு அடுத்து தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பதை விரிவாக மேலும் ஒரு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.